மேக்ஸிமம் 100 ரீச் ஆயிடுச்சு. 105, 6, 7, 8, 9, 10 இருக்கா பார்த்துங்க. ஸ்டெபிலிட்டி கரெக்டாக தான் ஃபிட் ஆகிடுச்சு. ஒரு அவ்வளோ செட் பண்ணிட்டேன். இதுதான் டாப் பாக்ஸ் லுக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? போயிட்டு இது எவ்வளோ ஸ்பீடில் தாங்குதுன்னு பார்த்துரும். இது சைடு இது ஒரு வியூ செக் பண்ணி பார்த்துரும். எல்லாமே எம்டி பாக்ஸாக இருக்குது. உள்ளே எதுவும் நான் லோட் பண்ணல. ஸோ இந்த எம்டி பாக்ஸு ஸ்டேபிளாக இருக்கான்னு தெரியணும். ஏன்னா ஃபுல்லாக இருக்கப்போ ஸ்டேபிளாக அப்படியே வெயிட் போட்டால் அப்படியே அமுங்கி உட்காந்துரும். ஆனால் எதுவுமே போடாதப்போ தான் ஆடிட்டுருக்கோம்ல, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. செக் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் முன்னாடியே செக் பண்ணி பார்த்துட்டா தான் பின்னாடி எங்கன்னா எடுத்துகிட்டு போகிறப்போ நம்ம நினச்சிருவோம் ஓகே எல்லாம் ஃபிட்டாக இருக்குது கரெக்டாக இருக்குன்ட்டு. ஆனால் எல்லாத்தையும் ஓட்டி பார்த்தா தான் அந்த பாக்ஸோட ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது என்ன ஏதுன்ட்டு. இதெல்லாம் மைண்டு கொஞ்சம் கடுப்பாக இருக்கா. பைக் எடுத்தால் தான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடியோவில், நமக்கு பொண்ணு பாட்டு போட்டு ஆடணும். எனக்கு பாட்டு கேட்டு வைப் பண்ணுற அந்த அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு எப்பவுமே நம்ம பாட்டு அதிகமாக கேட்க மாட்டோம், ரேர் தான். அது சொல்ல போனால் ஒரு கேட்க போனால் ரேர் தான். ஸோ இப்போ வந்து நம்ம பிடிச்சது வண்டி. ஸோ வண்டி எடுத்துகிட்டு மூவ் ஆகிட்டு போவோம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கெல்லாம் க்ரூஸ் பண்ண முடியாது. அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று இருக்குது, ஓகேவா, அதில் போய் க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். இதுவரையும் என் வண்டி நான் க்ரூஸ் பண்ணதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. தெரியும் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் பாக்ஸ் டப்பா வந்து பாக்ஸ் ஓப்பனில் இருக்குது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். லாக் போடல, ஐ மீன் லாக் போடலன்னா கீ போட்டு லாக் பண்ணல, அப்படியே போட்டிருக்கேன். அதையா போலீஸ் நிற்கிறாங்களா? அவங்களாம் நிற்க தான் செய்வாங்க. ஒரு திருக்குறள் ஒன்று, பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அது ஏன் அப்போ சொல்கிறோன்னா, இப்போ சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒருத்தன் வந்து நல்ல சிறந்தவன், நாலேஜு அப்படி இருக்கான்னு வச்சுக்க, கற்றவன் பழையங்காலத்தை சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவன் வந்து எல்லா இடத்தையும் பேசிட்டு இருந்தால் அவனுக்கு மதிப்பு இல்லையா, ஓகேவா. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம், அது தப்புன்னு கரெக்டாக தெரியுது, ஓகேங்களா. ஆனால் ஒருத்தவங்க சில பேர் ஆர்கியூ பண்ணுவானுங்க பாரு, அந்த இடத்துல வந்து பேசாமல் இருக்கிறதே பெஸ்ட்டாக அப்படின்னு திருவள்ளுவரே சொல்கிறாரு. அவ்வளோ பேர் ஆள் சொல்கிறாங்க, நம்ம அதை இது நெக்லெக்ட் பண்ணலாமா? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா.
ஓகே, வைப்ரேஷன் போட்டு தள்ளுது. ஐ மீன் பேட்ச் ஒர்க்ஸ்லாம் இங்கே இடத்துலலாம் அதிகமாக போகக்கூடாது, ஏன்னா இது பிரிட்ஜு. இதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது சிறப்பாக. கொஞ்சம் சவுண்டு வருது. ஐ மீன் பாக்ஸ் இப்படி தான் சவுண்டு வருமான்னு தெரில, வருது. பட் நம்ம செக் பண்ணி பார்க்குறேன், ஏன்னா அப்போ தானே தெரியும் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா வந்து அதில் அந்த போல்ட் செக்ஷன் ஓரளவுக்கு தான் இருக்குது. ஐ மீன் அதுக்கு அந்த ஹிமாலயன் பேக் சைடில் 7 kg தான் மேக்ஸிமம். பாக்ஸு 5 kg, உள்ள 2 kgக்கு தான் திங்ஸ் வைக்க முடியும். மண்ணு கிளாத்து இம்போர்ட்ஸ் சில கேமராஸ் அப்போ தான் வச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ பார்ப்போம் வாங்க. ஏய் மென்டல், போகிறான் பாரு, அப்படியே போகிறான். இதெல்லாம் கரெக்டாக பண்ணக்கூடாது, அப்படியே போடணும். அவன் பண்ண தப்பு தானே. வண்டி வந்துட்டு இருக்கு, அப்படியே நிற்கிறான். கிராஸ் பண்ணால் டக்குன்னு கிராஸ் பண்ணிடணும். அப்படியே பொறுமையாக போனால் இவனுக்காக நம்ம பிரேக் போட்டு நம்ம எதுக்கு இது பண்ணணும்? நல்ல வேளை பிரேக் போட்டும் பார்த்துட்டேன். குட், லுக்கிங் குட். சாரி, ஸ்டெபிலிட்டி குட். ரொம்ப நாளாக வீடியோ போல். ஒர்க்கு, நிறைய ஒர்க்கு, வீட்டில் ஒர்க்கு, ஃபேமிலி ஒர்க்கு, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது இல்லை, இதுக்கு அடுத்த ரைட்டில் ஒரு அவுட்டரிங் ரோடு கனெக்ட் ஆகும். வாங்க பார்த்துடலாம் என்ன ஆக போகுது. ரிஃப்ளெக்டர்லாம் போட்டிருக்கு தெரியுங்களா? ஜில் ஜில் ரிஃப்ளெக்டர்லாம் போட்டிருக்கேன். நான் சிக்கன் கரைக்கு போய் போட்டு வந்தேன்னா அந்த ரிஃப்ளெக்டர் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. நம்ம பாக்ஸ் அப்படியே ஜில் ஜில் ஜிகா ஜிகான்ற மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக ரொம்ப ஓட்டினா நல்லா இருக்காதுல்ல, ஆனால் ரொம்ப ஓட்டினா நல்லா இருக்காது, ஆனால் அடித்தா அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியணும் அப்படின்ற மாதிரி. ஒத்தா ஓட்டினா வேற இந்த பாக்கு மிரர் தெரியுது. இதுலேயும் தெரியுது. இப்போ நம்ம போகிறது இந்த ரோடு தாங்க, அவுட்டர் ரிங் ரோடு. இது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இது கண்டி வந்துச்சுன்னு வச்சுங்க சீக்கிரமாக போயிடலாம். ஐ மீன் இந்த பக்கம் எப்படி சொல்கிறது, இது காஞ்சிபுரம் அந்த ஜங்ஷன்லாம் வரும்ல, அதெல்லாம் ஊருக்குள்ளே போனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். இப்போ வெளியேருந்து வராங்க அப்படின்றப்போ ஊருக்குள்ளே போகாமல் இப்படியே இருந்தால் எனக்கு க்ளோஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டாப் போட்டுக்கிறேன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நல்லா சன்ரைஸை பார்த்துங்க, நல்லா இருக்கா? ஓகே, இது ஓரமாக நிறுத்திப்போம். அதுக்கப்புறம் நான் தான் இங்கே நிறுத்தினேன் அப்படின்னு ஏமால சொல்லுவாங்க. நிறுத்தியாச்சு. ஓகே, போட்டாச்சா? அவ்வளோதான். ஃபினிஷ். இதுதான் டாப் பாக்ஸ். எப்படி இருக்குது? டோட்டல் வியூ நல்லா இருக்கா? பார்த்துங்க, ஸ்டெபிலிட்டி கரெக்டாக தான் ஃபிட் ஆகிடுச்சு, இடி அடி இல்லை. ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்டிக்கரிங் நம்பே தான். எடிட்டிங்கு, ஸ்டிக்கரிங் எல்லாமே இருக்குங்க நம்மக்கிட்ட. எல்லா திறமையும் இருக்குது. திறமை வச்சு என்னங்க பிரயோஜனம்? ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாட்டேன்து. ஓடுங்க, பார்த்துக்கலாம். கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. இதுதான் நம்ம அவுட்லுக். எப்படி இருக்குது? பக்காவாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. டாப் டக்கரை பார்த்துட்டிங்களா? இந்த இது ரிஃப்ளெக்டர் அது இது ஓட்டியாச்சா? இப்போ வந்து இது ஒரு ஸ்டெபிலிட்டி செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ண போகிறோம்? ஸ்டெபிலிட்டி. வண்டி சாஞ்சிருமோ? ஆனால் இப்படியே ஏறுவோம். ஓகே மக்களே, போலாமா?
கடையை சாத்திரி கிளம்புறான்றியா? ஆமாப்பா பார்த்துக்குங்க. 0:20. ஓகே, லெட்ஸ் கோ. மேக்ஸிமம் 100 ரீச் ஆயிடுச்சு. 100ல கெப்பாசிட்டி ஓகே. பின்னாடி எந்த சவுண்ட் வரல, நல்லா இருக்கு. 105, 6, 7, 8, 9, 10. 110 க்ரூஸ் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு. வைப்ரேஷன் இல்ல. டெஸ்ட் பாஸ். ஆமா 110. இதுக்கு மீறி போகலாம். ஆனால் வந்து லாரி இருக்கு போகணும். ஏன்னா இந்த அவுட்டர் ரிங் ரோடு காலி தான். ஆனால் ஈவினிங் டைமில் எல்லாம் வந்து ஊருக்குள்ள இந்த பக்கம் கிராமம், இந்த பக்கம்லாம் உங்களுக்கு கிராமம், அந்த வந்து இந்த பக்கம் வருவாங்களா, மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஆடு மாடெல்லாம் வருவோம்ல, அது கொஞ்சம் ப்ராப்ளம். மற்றபடி ஓகே, க்ரூஸ் பண்ணலாம். 110 ஓகே தான், பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. நான் ஆவரேஜாக 80 க்ரூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஏன்னா ஓகே, ஒன்று பெட்ரோல் கன்சர்னு, ஒன்று போவோம். ஒரு டீசெண்டான ஸ்பீடு. அது ரொம்ப அந்த கான்க்ரீட் ரோடு ஹைவேலாம் இருக்கும்ல சவுத் சைடு, அதெல்லாம் ஓகே, நம்ம எவ்வளோ வேணால் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அவ்வளோ காலியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு எது தெரியுங்களா? அந்த மதுரை பக்கம் திண்டுக்கல் நத்தமாந்திர பைபாஸ் பாருங்க, சூப்பராக இருக்கும். அது பக்கத்தில் மாந்தோப்பு அது இதுன்னு பக்காவாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, க்ரூசிங் டெஸ்ட் ஓகே, ஸ்டெபிலிட்டி ஓகே, ரோடு ஓகே, லைட்டு தான் ஓகே இல்லை. அவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் பக்காவாக வரும்னு நினைக்கிறேன். பைக்கு ஸ்மூத்தாக இருக்குங்க. எப்போவுமே போகிறதுனா பைக்கர்ஸ்லாம் ஸ்லோவாக போகணும். ஊரில் பைக் ஓட்டுறவங்க எல்லாருமே இந்த பக்கத்தில் தான் இருக்குது, கடைக்கு போயிட்டு வரேன்னா எல்லாமே இந்த லைன் யூஸ் பண்ணுங்கள். இதில் தான் வரணும். இது இந்த லேன் வந்து இப்போனா நம்ம லாங்காக போயிட்டுருக்கோம், வேகமாக போக போகிறோம், ஓவர்டேக் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப இது யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக இல்லை போக போகிறோம், சும்மா நார்மலாக இப்படியே போகிறோம், உள்ளூர் தான் பக்கத்தில் தான் போகிறோம் அப்படின்னா இந்த லைன் வந்துடுங்க. இந்த லைனில் வந்து இப்படியே போயிட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஓவர்டேக் பண்ண போகிறோம், டக்குன்னு இப்படி போங்க. ஓகேங்களா? 2-3 லைன் வரும், அந்த லைனில் எப்படி போகணும்னு அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டு ஷார்ட்டு, அவ்வளோதான். இதுதான் வீடியோ, இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சீரியஸாக சொல்கிறேன். நான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கேன். இந்த மாதிரி ஓப்பனாக பேசுறது பைக்கில் வந்து அந்த பைக் இருக்குது பாருங்க, நம்ம தம்பி இருக்கேன். அப்புறம் என்ன உண்மையாக உங்களுக்கு பிடிச்சது பாட்டுனா பாட்டு போட்டு கேளுங்க. இந்த மாதிரி பைக்குனா வெளியே போய் பாருங்கள், ரியலாக மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். மற்றபடி ஒன்றும் இல்லை. டேக் கேர், பாய். சேஃபாக ரைட் பண்ணுங்கள்.